ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதூஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம வாங்கிபாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. யூஸ்வலாக வாங்கிபாத்துக்கு அந்த பொடியெல்லாம் அரைச்சி சேர்ப்பாங்க. இப்போ நம்ம அது இல்லாமல் செய்ய போகிறோம். இதுக்கு மசாலா ஐட்டம்ஸு பட்டை, லவங்கம், கத்திரிக்காவை சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்க எண்ணெய், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, வேணும்னா நம்ம முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், கடுகு. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டு பொரிஞ்சதும் பட்டை, லவங்கம், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் பூண்டையும் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இதோடு நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, வேர்க்கடலையை சேர்த்துட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த பருப்புலாம் கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துட்டு அது கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதோட தக்காளியும் நம்ம சேர்த்துடலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துட்டு தண்ணி விடாமல் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதோட மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கத்திரிக்காய் அந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்துலேயே கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிடலாம். தனியாக ஒயிட் ரைஸ் வடிச்சிட்டு ஒயிட் ரைஸ் நல்லா ஆறுனதும் இந்த கிரேவியை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துட்டோன்னா வாங்கிபாத் ரெடி ஆகிடுச்சு. பொடியெலாம் அரைச்சி சேர்க்காமல் சிம்பிளாக ஒரு வாங்கிபாத் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.